அதே சகோதரர் தான் கேட்குறாரு, இலங்கை நியாஸ் என்பவர், சூனியத்தை நம்புபவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் அப்படிங்கிற ஹதீஸை போட்டு அகமதில் 26,212 போட்டு, இந்த ஹதீஸில் சுலைமான் பின் உத்துபா என்பவர் வருகிறார். இவரை பற்றி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் விமர்சிக்கும் பொழுது, இவர் அறியப்படாதவர் என்று சொல்லியுள்ளாரே, உங்கள் விளக்கம் என்ன என்று கேட்குறாங்க. அது அந்த சூனியத்தை பற்றி சொல்லும் பொழுது ரசூல்லா சொல்கிறாங்க, 3 பேர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க. லா எதுகுல் ஜன்னத்தை, 4 பேர் அதில் வருது. லா எதுகுல் ஜன்னத்தை ஆக்குன், பெற்றோருக்கு தொல்லைப்படுத்தக்கூடியவன். உலா மூமினுன் பி சிஹரின், சிகரை நம்புகிறவன், சிகருக்கு ஏதோ சக்தி இருக்குது நம்புகிறவன். உலா முதுமினு ஹம்ரின், தொடர்ந்து மதுபோதையிலே ஆழ்ந்திருக்கக்கூடியவன். உலா முகதிபுன் பி கதரின், விதியை மறுக்கிறவன். இவர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் அப்படிங்கிற ஹதீஸை தான் அவர் சொல்கிறார். இந்த 4 விஷயத்தை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை தான் அவர் சொல்கிறார். இந்த ஹதீஸில் இது பயங்கர, அந்த சூனியக்காரருக்கு பயங்கர அடியாக இருக்குல்ல இந்த ஹதீஸு. சூனிய கூட்டம் இருக்குல்ல, சூனியனை ஏமாத்துற கூட்டம், இதில் சொர்க்கத்துக்கே போக மாட்டான். சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு நினச்சின்னு சொன்னால், சூனிய ஃப்ராடு பெத்தலாட்டம் நம்ப பிரச்சனை இல்லை. சூனியத்துக்கு ஒரு ஆற்றல் நெசமாக இருக்குது நீ நினைத்தாயானால் நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கிற அளவுக்கு உள்ள விஷயமாக இதில் சொல்லப்படுதா. இந்த ஹதீஸ்களை எடுத்து நம்ம தரப்பிலிருந்து பல அறிஞர்கள் பேசும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, இதை தேடி பார்க்குறாங்க. இதில் அறிவிக்கிற ஆள் சுலைமான் இப்னு உத்துபான்னு ஒருத்தர் வர்றாரு. இவர் திமிஷ்குன்னா டமாஸ்கஸ்காரரு. இவர் பலவீனமான, இவர் சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டால், அஹமது பின் ஹம்பல் சொல்லிட்டாங்க, இவரை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறார். இதில் இது மட்டும் இல்லாமல் இந்த ஹதீஸில் இன்னொரு அறிவிப்பாளரையும் சொல்லுவோம், சேர்த்து சொல்லிடுறேன், நாளைக்கு சொல்லிடக்கூடாதுல. இந்த அறிவிப்பாளர் மட்டும் இல்லை, அபு ஜாஃபர் சுவைதின்னு ஒருத்தர் வர்றார். ஃபஸ்ட் அறிவிப்பாளர் அவர் தான் அஹமது பின் ஹம்பலுடைய உஸ்தாத். ஹம்பல் யார்கிட்ட கேட்டாங்கன்னா அவர்கிட்ட தான் கேட்குறாங்க. அப்போ அபு ஜாஃபர் சுவைதின்னு ஒருத்தர் வர்றாரு, அவரும் சரியில்லாத ஆள் என்று இந்த சூனியத்தை ஆதரிக்கக்கூடிய குரூப்புகளில் இருந்து இந்த ரெண்டு விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் ஒரு விமர்சனத்தை கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவர் கேள்வி கேட்காத விமர்சனத்தையும் சேர்த்து நம்ம சொல்லிடுவோம். ஒன்று அபு ஜாஃபர் சுவைதி என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் யார் வழியாக அறிவிக்கிறார் என்று கேட்டால், சுலைமான் இப்னு உத்துபா என்பவர் வழியாக அறிவிக்கிறாரு. சுலைமான் இப்னு உத்துவாங்கிறதும் சரியில்லை, அபு ஜாஃபரும் சரியில்லைன்றது விமர்சனம். நீங்கள் கேட்டது சுலைமானு கேட்டாலும் அபு ஜாஃபரும் சேர்த்து நம்ம சொல்லிட்டோம்னா நாளைக்கு அதை எடுத்து கேட்கக்கூடாதுல, சொல்லிவிட்டு சுலைமானு சொல்லுவோம். இந்த அபு ஜாஃபரை பொறுத்த வரைக்கும் இவரை ஏன் பலவீனமானவர் சொல்கிறாருன்னு கேட்டால், இவரை பற்றி ஹதீஸ் அறிவிப்பாளர்களின் நூலில் சொல்லும் பொழுது, கான சாஹிப சுக்கூக்கின், அதாவது சந்தேகப்படக்கூடியவராக இவர் இருந்தார், அதிக சந்தேகம் உள்ளவராக இருந்தார்னு ஒரு வாசகம் வருது. யார்? இந்த அபு ஜாஃபர் சுவைதி என்பவர் நம்ம சந்தேகம் கொள்வோராக இருந்தான்னு வருது. இவங்க அர்த்தத்தை விளங்காமல் சந்தேகத்துக்குரியவராக இருந்தான்னு போட்டாங்க. இவர் சந்தேகப்படுவார் எல்லாத்தையும். அது வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால், சாஹிப ஷுக்கூக்கின், ரொம்ப அதிக சந்தேகப்படக்கூடியவர், இவர் எல்லாத்தையும் சந்தேகப்படுவார் அப்படின்னு வருது. இதுக்கு அர்த்தத்தை தப்பாக விளங்கி இந்த சலபுகள்னு சொல்லக்கூடியவங்க விமர்சிக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, இவர் மீது சந்தேகம் இருக்கிறது, இவர் மீது மற்றவங்க சந்தேகப்பட்டாங்கங்கிறாங்க. ஆனால் வாசகம் என்ன இருக்குன்னா, இவர் தான் எல்லாத்தையும் சந்தேகப்படுவார். அப்போ இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு இவர் சரியில்லை, அதனால் இந்த ஹதீஸ் பலவீனம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வரையும் சேர்த்து படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் இதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு விளங்கிடும். எப்படி விளங்கிடும்னு கேட்டால், இவர் சந்தேகங்கள் உள்ளவராக இருந்தார். ரஜா அன்னாஸ் மின் இந்தி அப்துல் ரஸாக் முசன்னப் அப்துல் ரஸாக் இருந்தார். அவர் ஒரு ஹாஃபில், பெரிய மேதை. அவரிடமிருந்து மக்கள் பாடம் படிச்சுட்டு சலாசீன் அல்ஃபி ஹதீஸன், 30,000 ஹதீஸுகளை மனப்பாடம் செய்து கொண்டு மக்கள்லாம் திரும்பினார்கள். ஒரு ரஜா இவர் திரும்பினார் அர்பாத்தி ஆலாஃபின், 4000 ஹதீஸோடு திரும்பினார். அப்துல் ரஸாக்கிட்ட போய் பாடம் படிக்கிறாங்க. மக்கள்லாம் அவர் சொன்னதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. இவர் ஃபில்டர் பண்ணிடுறார். 30,000 ஹதீஸில் இது சரியில்லை, இதில் சந்தேகம். அவர் நுணுக்கி பார்க்கக்கூடிய ஆளாக இருந்திருக்கார். அவர் எவ்வளோ மனப்பாடம் பண்ணாரான்னு கேட்டால், ஒரு ரஜாபி அர்பாத்தி ஆலாஃபின், 4000 ஹதீஸோடு படித்து கொண்டு திரும்பினார். எல்லாரும் படித்தது 30,000 ஹதீஸு, இவர் 30,000 தான் படித்தார். படித்து இவர் மனனம் செய்தது எவ்வளோன்னு கேட்டால் 4,000 தான். ஏன்னு கேட்டால் அவர் சந்தேகப்படுவார் எல்லாத்தையும். இதில் அந்த கோளாறு இருக்குது, இந்த கோளாறு இருக்குது. அப்போ சின்ன டவுட் இருந்தால் கூட ஏற்றுக்கிற மாட்டார்.
அப்படி ஒரு இது வந்து ஒரு உயர்ந்த ஒரு சர்டிஃபிகேட். இது என்ன சர்டிஃபிகேட்? பலவீன சர்டிஃபிகேட் இல்லை. ஹதீஸ்னு சொன்னதான் கண்ண மூடி ஏற்றுக்கிற மாட்டார், வட்டி கட்டி ஏற்றுக்குருவார் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த சாஹிபு சுக்கூக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை ஏற்குமாற செஞ்சு, சாஹிபு சுக்கூக்குன்னா இவர் மீது சந்தேகம் உள்ளதுங்கிறாங்க. இவர் சந்தேகம் கொள்ளுவோராக இருந்தார். இவர் மீது யார் சந்தேகம் கொள்ளலை. இவர் தான் எல்லாரும் சந்தேகப்படுவார். இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்லி அது என்ன ரொம்ப எல்லாம் கரெக்டாக பார்க்குறவர், எல்லாம் துல்லியமாக இருக்கணும், கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் தள்ளி விட்டுறது. இப்படியான ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால் நசை இமாமலாம் அந்த மாதிரி நசையில் ரொம்ப கடுபடியாக இருப்பார். அந்த மாதிரியான ஒரு தன்மையில் உள்ளவராக இவர் இருந்திருக்கிறார். அப்போ இதை வச்சு என்ன செஞ்சாங்கன்னா சலபுகளில் என்ன செஞ்சாங்க, இது வந்து பலவீனமான ஹதீஸு. ஏன்னாட்டா இவர் சந்தேகத்துக்குள்ளவராக இருந்தார், இவர் எல்லோரும் சந்தேகப்பட்டாங்க, எல்லோரும் சந்தேகப்பட்டாங்கன்னா இவர் சந்தேகப்பட்டார்னு சொன்னால் இவரை எல்லோரும் சந்தேகப்பட்டாங்கன்னு அர்த்தத்தை ஏற்குமாற மாற்றி சொல்கிறாங்க. இப்படி நாளைக்கு சொல்லுவார்களே, ஆனால் அதையும் நீங்கள் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இவர் யார்கிட்ட கேட்குறாரு, அபூ சுவைத் வந்து சுலைமான் இப்னு உத்பா என்பவர்கிட்ட தான் அவர் கேட்குறாரு. இவர் வந்து அஹ்மது இப்னு ஹம்பல் வந்து அபூ சுவைத்கிட்ட செவி விடுறாரு. அபூ சுவைத் யார்கிட்ட செவி விடுறாருன்னு கேட்டால் சுலைமான் இப்னு உத்பா என்பவர்கிட்ட அந்த ஹதீஸை கேட்குறாருல, அவர் என்னன்னு கேட்டால் அவரை பற்றி வந்து இவர் கேட்ட கேள்வியில் என்ன கேட்குறாருன்னா, அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன சொல்கிறாரு, லா ஆரிஃபுஹு, அவரே நான் அறிய மாட்டேன் அப்படிங்கிறார். அறிய மாட்டேங்கிற ஒரு பலவீனமா? ஒரு ஆளை பற்றி ஒருத்தருக்கு தெரியாட்டி யாருக்கும் தெரியாதுன்னு அர்த்தமா? எத்தனை அறிவிப்பாளரை பற்றி நிறைய பேர் தெரியாது. அறியப்படாதவர்னா ஒருவரும் அறியப்படாதவர்னு இருந்தால் தான் ஆளை தள்ளணும். இவர்கிட்ட கேட்குறோம் சுலைமானை பற்றி, அகமதுகிட்ட கேட்குறோம் எனக்கு தெரியாது, புகார்கிட்ட கேட்குறோம் எனக்கு தெரியாது, அபுஹாத்த எனக்கு தெரியாது, எல்லாரும் தெரியாதுங்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் அவர் மஜ்ஹூல், அறியப்படாதவருங்கிற சட்டத்துக்கு வருவார். ஒருவரோ பலரோ சிலரோ அறியப்படாதவர்னு சொல்லி சிலர் அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால் இதை தூக்கி ஓரம் கட்டிட வேண்டியதான். இவருக்கு தெரியலைங்கிற விஷயம் வந்து அனைத்தும் ஒரு மனுஷன் தெரிஞ்சால் இருக்க முடியும். இப்போ இவர் பார்த்த வரைக்கும் அதை இப்படி கேள்விப்படலை, வந்து இப்படி ஆள் இப்போ அறியலை. அப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்ன விமர்சனம் என்னன்னு கேட்டால், லா ஆரிஃபுஹு, இவரை நான் அறிய மாட்டேன். இப்படி சுலைமான் ஒத்துப்பாங்கிறீங்க, இப்படி ஒரு ஆள் எனக்கு மைண்டில் வரமாட்டேங்குது.